Hello friends, welcome to TAF IAS Academy. இவ்வளோ நாளாக நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு காலையில், அதாவது 26th ஜூலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நேம் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ்னு இருந்தது, அதை வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அதாவது 2023 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஏஇ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்தது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இதை மட்டும் எழுதுனா போதும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போவீங்க. சரிங்களா? இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, அதாவது நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, எக்ஸாம் ஸ்கீம் வந்து எப்படி இருக்கும், ஓஎம்ஆரில் இருக்குமா இல்லை சிபிடியில் வந்து இருக்குமா, அதே மாதிரி நம்ம TAF IAS அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஆரம்பிப்பீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் கேட்டுருந்தீங்க. அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றதையும் அவங்க டைரக்டாவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதான் கேண்டிடேட்டுக்கான முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஜெனரலா கொடுத்துருக்கிறது தான், இது ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான PDF வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, நம்ம எல்லாருக்கும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எக்ஸாம் டேட் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு, அதே மாதிரி லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து 26th ஜூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 26th ஜூலை இப்போலேருந்து ஆன்லைன் வெப் போர்ட்டல் வந்து ஓப்பனாக தான் இருக்குது, நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 24 வித் டைமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது 11:59 PM அப்படின்றது டைமும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 24 அப்படின்றது லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்கன்றதுக்காக நீங்கள் வந்து டிலே பண்ண வேண்டாம், இப்போவே வந்து அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல வந்து கரெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டேட் வந்து சொல்லியிருக்காங்க. 28/8/2024 இருந்து 30/8, அதாவது ஆகஸ்ட் 28ல இருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான கரெக்ஷன் பீரியட் டேட் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாமினேஷன் டேட்டை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது எக்ஸாமினேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சிலபஸை பொறுத்த வரைக்கும், பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, எக்ஸாம் டேட் மட்டும் மாத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில டெக்னிக்கல் பேப்பர், ஆஃப்டர்நூன் வந்து GS பேப்பர், இந்த மாதிரி தான் வந்து எழுதிட்டு இருந்தோம். இந்த முறை என்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, GS பேப்பர் வந்து தனியா ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி டெக்னிக்கல் வந்து வேற டேட்ல எழுதணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது வந்து காமன் டு ஆல். இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேற வேற இருக்காது, எல்லாருக்குமே சேம் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுக்கான எக்ஸாம் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 26/10, அதாவது அக்டோபர் 26 வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனோட டைமும், இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து ஆஃப்டர்நூன் பேப்பரா தான் எழுதிட்டு இருந்தோம், இந்த முறை ஒரே பேப்பரா மார்னிங் பேப்பரா வச்சிருக்காங்க. சரிங்களா? மார்னிங் 9:30 இருந்து 12:30 அப்படின்றது 3 hours அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இப்போ நம்மளுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து எக்ஸாம் டேட் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ டெக்னிக்கல் பேப்பருக்கு என்னைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத நம்மளுக்கு மெயினா தெரியணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் கோடும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், நீங்க BE அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கோடு 284 அப்படின்றது, அதாவது ஒரு சிலபஸ்க்கும் வந்து சப்ஜெக்ட் கோட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சப்ஜெக்ட் கோடை ஃபாலோ பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சிலபஸை சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? இவங்க வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துக்கங்க, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. இப்போ இதுல வந்து நான் பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதாவது இதுல கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டை தவிர இன்ஜினியரிங்ல வந்து அக்ரிகல்ச்சர், சிவில், மெக்கானிக்கல், ECE இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும்
வேரியஸ் போஸ்டிங் இருக்கு. இதுல வந்து பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து காமன் பேப்பர், காமன் டு ஆல். நீங்க வந்து இன்ஜினியரிங்ல எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்ல எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சாலும் சரி, இந்த பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றது காமன் டு ஆல். சரிங்களா? இதுக்கான சப்ஜெக்ட் கோட் பாருங்க 422 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இதுக்கான எக்ஸாம் டேட் தான் நம்மளுக்கு தெரியணும். பேப்பர் 2 அப்படின்றது இதுக்கு முன்னாடி பேப்பர் 1 டெக்னிக்கல், பேப்பர் 2 வந்து ஜிஎஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து பேப்பர் 1 ஜிஎஸ் அப்படின்றது சொல்லிட்டாங்க. பேப்பர் 2 டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத இங்க சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது 14/10/2024, அதாவது அக்டோபர் 14 இருந்து அக்டோபர் 23 இந்த டேட்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து என்னைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்களாம். அதாவது நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படின்றது அக்டோபர் 14 இருந்து 23 இந்த டேட்டுக்குள்ள எதனா ஒரு டேட்ல வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத இவங்க நோட்டிபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க. அது என்ன டேட், அந்த டேட் வந்து எப்போ சொல்லுவாங்க, எந்த டேட்ல நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸோ இல்லை 3 வீக்ஸோ இல்லை 1 மந்த்தோ கழிச்சு என்ன பண்ணுவாங்க, நம்மளோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு எக்ஸாம் அப்படின்றதையும் அவங்க வந்து முன்கூட்டியே சொல்லிடுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது திரும்ப ஒரு தடவை சொல்றேன், உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் வந்து 26 அக்டோபர் அப்படின்றத டேட் வந்து ஃபிக்ஸடா இருக்கு. டெக்னிக்கல் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, இப்போ சிவில்னு வச்சுக்கோங்களேன், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அக்டோபர் 14 இருந்து 23 இந்த தேதிக்குள்ள எதனா ஒரு தேதியில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத வந்து முன்னாடியே வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு, டெக்னிக்கல் பேப்பருக்கு வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணல, ஆனா இந்த தேதிக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எக்ஸ்க்ளூடிங் 19th அக்டோபர் அதே மாதிரி 20th அக்டோபர், அதாவது இந்த 14 இருந்து 23 இந்த டேட்ல வந்து 19, 20 இந்த 2 தேதியில மட்டும் எக்ஸாம் நடக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த டைம் எதனா ஃபெஸ்டிவல் இருக்கும், இல்லைனா வேற எதனா ரீசனா இருக்கும், அதனால அந்த 2 டேட்ல மட்டும் எக்ஸாம் இருக்காது. மற்றபடி இந்த 14 இருந்து 23ல மற்ற டேட்லலாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இது எல்லாமே சப்ஜெக்ட் கோட் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ, இப்போ சிவில்னா சிவிலுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 398, அதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்க சிவில் டிபார்ட்மெண்ட்டா இருந்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து 398. அதே மாதிரி பாருங்க மற்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிக்கு வந்து 403 அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு வந்து 399 அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுலேயும் அதே டேட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 14 இருந்து 23 இந்த தேதியில் எதனா ஒரு தேதியில தான் டெக்னிக்கல் பேப்பர் நடக்கும், ஆனால் 19, 20 இந்த தேதியில மட்டும் நடக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதோ பாருங்க நான் சொன்ன பாயிண்ட்டை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. The date and time of examination for paper 2 subject paper will be informed only in a commission website. அவங்க வெப்சைட்டையும் சொல்லிட்டாங்க, www.tnpsc.gov.in. இந்த வெப்சைட்ல வந்து பேப்பர் 2 டெக்னிக்கல் பேப்பருக்கான எக்ஸாம் டேட் என்னன்றத நம்ம பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, how to apply அப்படின்றது இது எல்லாருக்குமே தெரியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், OTR இதை பற்றிலாம் வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருமே வந்து ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரெக்ஷன் விடோ பீரியட் இது எல்லாமே நான் நோட்டிஃபிகேஷன் PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன், அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the candidate should choose the subject paper and specify the online application. The candidate should only choose the subject paper which obtained educational qualification. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, educational qualification or equivalent qualification உங்க டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து சப்ஜெக்ட் கோடை கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது உங்க சப்ஜெக்ட் கோட் என்னன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னல 398, இந்த மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட் என்னன்றது சப்ஜெக்ட் கோடை கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மற்றபடி இது பேண்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். மொபைல் ஃபோனு, எலக்ட்ரானிக் வாட்ச்சு இந்த மாதிரி நிறையா வந்து ப்ளூடூத் இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலில் கொண்டு போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வேறு எதுவும் பெருசாலாம் கொடுக்கல. நெக்ஸ்ட் பாருங்க, வார்னிங் அப்படின்னு சொல்லி தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பியூர்லி மெரிட் பேசிஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இந்த எக்ஸாம் மெரிட்ல தான் எடுக்கிறாங்களா என்ன இதுன்னு இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பியூர்லி மெரிட் பேசிஸ் அப்படின்றத இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் போஸ்ட் அண்ட் வேகன்சி.
இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகன்சி வந்து இதுல நம்ம கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இதுல வந்து சிவில் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதுல இருக்குது, நான் அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கான போஸ்ட் கோட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவில்ல தமிழ்நாடு ஹவுசிங், அதாவது ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட், அதுல வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குன்னா 5 போஸ்டிங் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட்ல 5 போஸ்டிங், இது வந்து சிவிலுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அதே இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தமிழ்நாடு மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட், மெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. பிளானிங் அசிஸ்டன்ட், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அசிஸ்டன்ட், இதுல 3 வேகன்சி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் ரிசோர்சஸ் WRD ல அதிகமான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 115 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. WRD ல 115 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் PWD ல 45 போஸ்டிங் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹைவேஸ்ல 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரிபிளிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அதுல அதாவது ஹைவேஸ்ல வந்து 3 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்களா. அதே மாதிரி ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா அதுல ட்ரிபிளில PWD ல 67 வேகன்சி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிஎன்பிசியில் ட்ரிபிளில இந்த அளவுக்கு வேகன்சி இது வரைக்கும் போட்டதில்லை. 67 அப்படின்றது ஒரு நல்ல வேகன்சி தான். ஃபர்தரா அடுத்தடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கதையும் பாருங்க. அதே மாதிரி திரும்பவும் ட்ரிபிளில வந்து இந்துஸ் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்மெண்ட், அதுல வந்து 13 வேகன்சி. இதுக்கு வந்து நீங்க ட்ரிபிளி முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் மெக்கானிக்கல் ரிலேட்டடா வரும். இது பாருங்க, இதுவும் சிவிலுக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இதுல 18 வேகன்சி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இதில் இருக்குது. இதை PDF நான் கொடுக்குறேன், இதில் பார்த்துக்கங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அதில் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதில் 5 வேகன்சி இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இதில் 14 வேகன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதும் பின்னாடி PDFல சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், எப்படின்றத சொல்கிறேன். மொத்தம் டோட்டலாக 654 வேகன்சி. இதில் வந்து சிவிலுக்கு மட்டும் ஸ்பெசிஃபையாக எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 204, ஓகேவா, அதாவது 200+ அப்படின்னு சொல்லலாம். 204 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டென்டிவான வேகன்சி தான். ஃபர்தரா வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வேகன்சி வந்து ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர்னு ஆல்ரெடி போட்ட மாதிரி ரிவைஸ்டு வேகன்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், இந்த வேகன்சியை இன்க்ரீஸ் கூட பண்ணி போடலாம். இப்போதைக்கு வந்து 204 அப்படின்னு சொல்லிட்டு தனியா வேகன்சி சிவிலுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது இதுக்கான ஏஜ் லிமிட்டு அதெல்லாம் பார்க்க போறோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 இயர்ஸ் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும் தான் 32. மற்ற கேட்டகரியில இந்த BC, MBC, SC, ST, BCM இந்த மாதிரி மற்ற கேட்டகரியில இருக்கீங்கன்னா எந்த ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுவும் அதே தான். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே இது பெரிய வித்தியாசம் இல்லை. ஜெனரலுக்கு மட்டும் 32 அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, BC, BCM, MBC, SC, ST இதுக்கு எல்லாத்துக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத சொல்லிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து 60 இயர்ஸ், அதாவது 60 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. 60 வயசை தாண்டிட்டாலும் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 60 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல கீழே தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம இது அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி தமிழ் நாலேஜ் மஸ்ட் போசஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம குறிப்பாக முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துருவோம்.
இதோ பாருங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஸ்ட் possess BE in degree. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இல்லனா அதுக்கு ஈக்குவலண்டா ஏதனா ஒரு டிகிரி வந்து நம்ம முடிச்சிருக்கணும் சரிங்களா. சிவில் ரிலேட்டடா என்ன ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே அது ஆனா மஸ்ட் possess BE அதாவது BE வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க எல்லாத்துக்குமே அதே தான் சொல்லியிருக்காங்க. டிகிரி வந்து இன்ஜினியரிங் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்டா கீழே சிலது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே இன்ஜினியரிங் சிவில் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ட்ரிபிள்னா இதோ பாருங்க எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. மெக்கானிக்கலுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க BE இல்ல BTech அதில் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஈக்குவலண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதை பார்த்துக்கங்க. அதே மாதிரி மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 2 இந்த மாதிரி கிரேட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த ஸ்டாண்டர்ட்ல இருப்போம், அதனால இதை பத்தி நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம். இதுல கொடுத்துருக்க ஸ்டாண்டர்டை நீங்க மென்ஷன் பண்ணா போதும். அது என்னன்றது இந்த பிடிஎஃப்ல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நாலேஜ் இன் தமிழ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் யாருன்னா வந்து இருக்கீங்க அப்படின்னா தமிழ் நாலேஜ் மெயினாக இருக்கணும் சரிங்களா. தமிழ் வந்து எழுதவோ பேசவோ தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தமிழ் ஒரு எக்ஸாமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ் நாலேஜ் வந்து மஸ்ட் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து டெக்னிக்கல் GS அந்த பேப்பர் வந்து நம்ம எழுதி முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு டேட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இந்த முறை அந்த மாதிரி கிடையாது. இவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் கேட்டகரி அதுக்கு வந்து 1:3 இல்லை 1:2 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேஷியோல அவங்க 1:3 இல்ல 1:2 அந்த எவ்வளவு வேகன்சி இருக்கோ எவ்வளவு போஸ்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 1:3 இல்ல 1:2ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து இந்த இதுல சொல்லியிருக்காங்க. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க marks obtained by the candidate examination part B paper 1 and paper 2 would be determined by அதான் paper 1 paper 2 இந்த மார்க் தான் வந்து உங்களோட ஃபைனல் ரேங்கிங் அப்படின்றதையும் இதிலே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். சில பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 பேட்டர்ன். இதுல வந்து பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி SSLC ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி ஆப்டிடியூட் வந்து SSLC ஸ்டாண்டர்ட். இது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேப்பர் 1ல வரும். இது மட்டுமே நம்மளுக்கு பேப்பர் 1 அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. இதுல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி 100 क्वेश्चन அது வந்து ஒரு क्वेश्चनக்கு 1.5 மார்க்ஸ் டோட்டலா 150 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க எழுதுவீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 75 क्वेश्चन அதே மாதிரி மேத்ஸ் வந்து 25 क्वेश्चन. இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 क्वेश्चन. இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 क्वेश्चन வருது. 100 क्वेश्चन வந்து 150 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுவீங்க. ஆனா இதுல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஒன்லி ஃபார் எலிஜிபிள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 100 क्वेश्चनல 40 क्वेश्चन நீங்க கரெக்டா போட்டா போதும் சரிங்களா. 40% அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 40% அப்படின்னா 100க்கு 40 क्वेश्चन நீங்க கரெக்டா போடணும். அதே சமயத்துல 150 மார்க்குக்கு 60 மார்க் ஸ்கோர் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா 40 × 1.5 னு போடுங்க 60ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நாட் எ ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுல வந்து நீங்க 40 क्वेश्चन மினிமம் நீங்க போடணும். அப்படி போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரையும் டெக்னிக்கல் பேப்பரையும் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் இதுக்கு வந்து டிகிரி PG ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் 200 क्वेश्चन இருக்கும். 200 क्वेश्चन 3 hours 300 மார்க்ஸ்னு சொல்லி இருக்கும் சரிங்களா. இந்த இதுலயும் அதாவது பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து 180 மார்க் தான். ஏன்னா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நம்ம ஸ்கோரிங்ல வந்து எடுத்துக்க மாட்டோம். ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ் 200 क्वेश्चनமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கோரிங்க்கு எடுத்துப்போம். அப்பனா 300 மார்க் அப்படின்னு சொல்லி வரும். 200 × 1.5 னு போட்டா 300 மார்க். அப்ப நம்மளுக்கு டோட்டலா 200 வந்து டெக்னிக்கல் क्वेश्चन அதுல வந்து 300 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் மேத்ஸ் இது மட்டுமே 100 क्वेश्चन அப்பனா 180 மார்க். டோட்டலா நீங்க எவ்வளவு மார்க்குக்கு எழுதுவீங்க 450 மார்க்குக்கு வந்து எழுதுவீங்க. இந்த 450 மார்க் அப்படின்றத உங்களோட ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்த முறை பெரிய ட்விஸ்டே இதுதான் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா
பேப்பர் 1 அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி ஜெனரல் ஸ்டடீஸ் இது வந்து அக்டோபர் 26th நீங்க எக்ஸாம் எழுதுவீங்களா அது வந்து OMR பேசிஸ்ல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான், டிஸ்கிரிப்டிவா நீங்க எழுதுற மாதிரி இருக்காது, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸா தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து நீங்க OMR பேசிஸ்ல தான் எழுதுவீங்க. ஆனா டெக்னிக்கல் பேப்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா CBT மோடுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. CBTனா ஆன்லைன்ல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இது வந்து CBT மோட்ல இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்றத பின்னாடி வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இவங்க இந்த PDFல சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு டெக்னிக்கல் பேப்பர் வந்து என்னைக்கு அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. GS வந்து அக்டோபர் 26 அது வந்து இதுலயே சொல்லிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அதான் CBTனா ஃபுல் ஃபார்ம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இதுல இது சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பருக்கான கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. போஸ்ட் கோடும் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி சப்ஜெக்ட் கோடும் சொல்லியிருக்காங்க. இப்போ அக்ரிகல்ச்சர்னா அதுக்கான போஸ்ட் கோடு, அதே மாதிரி அதுக்கான சப்ஜெக்ட் கோடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல இருக்குமா தமிழ்ல இருக்குமா அதுக்கான லாங்குவேஜும் வந்து பாத்தீங்கன்னா இதுல தனியா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, இதுல முக்கியமானதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். சிவிலுக்கு பாருங்க, சிவிலுக்கு வந்து இவ்வளோ போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சப்ஜெக்ட் கோட், அதாவது நிறைய போஸ்டிங் வந்து நம்ம பார்த்தோம்ல, WRT ஹைவேஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம். இது எல்லாமே சேர்த்து இதுக்கான சப்ஜெக்ட் கோடு வந்து 398 சரிங்களா. இதுக்கான சிலபஸ் வந்து பின்னாடி இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 398 அப்படின்றதா உங்களோட சப்ஜெக்ட் கோடு. இது நீங்க மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பைலிங்குவலா தான் இருக்கும். மெயின் எக்ஸாம்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் வந்து இருக்கும் சரிங்களா. ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாருக்குமே தெரியும், அது எப்பயுமே பைலிங்குவலா தான் கொடுப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் கொடுப்பாங்க. ஆனா நம்ம டெக்னிக்கல் பேப்பர் வந்து எப்படி இருக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. சிவிலுக்கு வந்து பைலிங்குவலா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மத்தது பாருங்க, ட்ரிபிள் பாருங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கான சப்ஜெக்ட் கோடு என்னன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ECE, அதாவது எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ட்ரிபிளிக்கு வந்து 400, ECEக்கு வந்து 403 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் வந்து ட்ரிபிள் ECEக்கு வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், பைலிங்குவலா இருக்காது, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்காது அப்படின்றதையும் இவங்க முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி மெக்கானிக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்ஸ் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத தனியாக சொல்லியிருக்காங்க, இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன், இந்த பாயிண்ட்டை பாருங்க. த டிஃபரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட் கேன் அவைல் எக்ஸப்ஷன் ஃப்ரம் ரைட்டிங் பார்ட் A பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை கிளைம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது சரிங்களா. தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டெக்னிக்கல் பேப்பரையும் GS பேப்பரை மட்டும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ரிலேட்டடான சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் போதே நீங்கள் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் கொடுத்தாலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத அதில் சொல்லிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து இந்த குறிப்பிட்ட வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கொரிஸ் இருக்குன்னா, TNPSC ரிலேட்டடாக என்ன கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 180041909558 இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க கால் பண்ணி அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னா ரீஜனல் வெப்சைட், அதாவது மெயில் ஐடி வந்து 2 மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க, helpdesk@tnpscexam.in அப்படின்னா grievance.tnpsc@tn.gov.in இந்த மாதிரி 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா வந்து அவங்களுக்கு மெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கொரிஸ் இருக்கு அப்படின்னா TNPSC டைரக்டா இந்த மாதிரி மெயில் போட்டு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் PDF வந்து இது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதில் நீங்க அதை ஓப்பன் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதான் OTR ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 150 rupees பே பண்ணணும். இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு 3 ஃபீஸ் கன்செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், எந்த மந்த்துக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 month, அதாவது இப்போ உள்ள டேட்டிஃபிகேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷனில் இன்னைக்கு டேட் சொல்லியிருக்காங்களா 26th ஜூலைன்னு சொல்லியிருக்காங்களா, இந்த டேட்லேருந்து முன்னாடி ஒரு 3 month நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. லாஸ்ட் 3 monthலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் முடிகிற டேட் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து இருக்கணும் சரிங்களா. அந்த டேட்டை வந்து அதில் மென்ஷன் பண்ணி
பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது என்ன கேபிக்குள்ள இருக்கணும்னா 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். சரிங்களா? போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் சிக்னேச்சர் பாருங்க, சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 கேபில இருந்து 20 கேபி. சரிங்களா? அது வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து போட்டோ வந்து இந்த கேபில கிராப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா photograph.jpg.in அதே மாதிரி signature.jpg.in இந்த ஃபார்மட்ல வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அப்லோட் பண்ணிடுவோம். அதாவது போட்டோக்கு பதிலாக சிக்னேச்சருக்கு பதிலாக போட்டோ, அதே மாதிரி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 10th பதிலாக 12th இந்த மாதிரி மாத்தி நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நேமை போட்டு சேவ் பண்ணிக்கங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் நம்ம சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்றோம்ல, அது வந்து 200 KB அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து வந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் எல்லாமே வந்து இதுல வந்து மெசேஜ் வந்துரும். நீங்க கரெக்டா வேலிடான மெயில் ஐடி அதே மாதிரி ஃபோன் நம்பரை வந்து கரெக்டா கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்த நம்பரை கொடுத்தோம், எந்த மெயில் ஐடியை கொடுத்தோன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் 2 மெயில் வச்சிருப்பீங்க, 2 மொபைல் நம்பர் வச்சிருப்பீங்க. கரெக்டா வேலிடான மொபைல் நம்பர் அதே மாதிரி வேலிடான மெயில் ஐடியை கொடுங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி பாருங்க போட்டோ வந்து இந்த மாதிரி சைஸ்ல இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது என்ன ஃபார்மேட் அப்படின்றது இந்த பிடிஎஃப்ல இருக்கு, இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டான கோடியும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் ஒரு 2 சென்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற சென்டருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கரெக்டாக வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அதாவது 2 சென்டர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குற சென்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எக்ஸாம் சென்டர் நீங்கள் வேலைக்கு போகிற பிளேஸோ இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட நேட்டிவ்க்கு பக்கத்தில் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கான கோடு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எல்லாமே இதில் இருக்குது. மொத்தம் 38 சென்டர் கொடுத்துருக்காங்க. 38ல் நீங்கள் உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ அந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, அப்ளிகேஷன் ப்ரிவியூலாம், அதாவது நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் என்ன பண்ண சொல்றாங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கான்றத செக் பண்ணிக்க சொல்றாங்க. எடிட் ஆப்ஷனும் அதுல அவைலபிளா இருக்கும், எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓடிஆருக்கு வந்து 150 ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா 150 பே பண்ற மாதிரி இருக்கும் ஓடிஆர். இது போக வந்து உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்க வந்து இதுக்கான எக்ஸாம் ஃபீஸை நீங்க தனியா கூட பே பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றவங்க எல்லாருக்குமே வந்து இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து இதுல சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிருங்க. நான் சொன்ன மாதிரி 10th அப்படின்றத கரெக்டாக அந்த பிடிஎஃப்லேயே வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அது சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்க, பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து டிகிரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது தமிழில் வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல வந்து தமிழ் மீடியத்துல வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிகிரி வந்து பேச்சுலர் டிகிரி இருக்குல 4 இயர்ஸ், அதுவும் வந்து நீங்க தமிழ் மீடியத்துல படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா தனியா கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து நீங்க படிச்ச ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் வாங்கணும். அது நீங்க டைரக்டா அங்கேயே போய் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதையும் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டுக்கான ஃபார்மட்டும் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மட்ல நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரிசர்வேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து இதுல பாத்துக்கங்க. இப்போ பாருங்க, இதுல ரிசர்வேஷன் பாருங்க, பிசிக்கு வந்து 26.5% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிசி எம்முக்கு வந்து 3.5% சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்பிசிக்கு 20% அப்படின்றத சொல்லியிருக்காங்க டோட்டல் ரிசர்வேஷன்ல. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இந்த இதில் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோ பாருங்க, இதில் கொடுத்துருக்காங்க. எஸ்சியா இருந்தா 15%, எஸ்சிஏக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1% அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து நீங்க மற்றது பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி வந்தீங்கன்னா அந்த கேட்டகரி உள்ள நீங்க வருவீங்க ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் பாருங்க,
இப்பதான் நம்ம சிலபஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் அனெக்சர் 3ல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து தமிழ், அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தரம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதுக்கான சிலபஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. சிலபஸ் வந்து இந்த பேஜ் நம்பர் 56ல இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா. பேஜ் நம்பர் 56 இந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 56ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின் இருக்கும், அதுக்கான சிலபஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஜெனரல் ஸ்டடீஸும் தமிழ் எலிஜிபிலிட்டியும் எல்லாருக்குமே சேம் டேட்ல தான் நடக்கும். சேம் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. அதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 003 003 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நம்ம இந்த ஜேடிஓ ஆர்ஐ அந்த எக்ஸாம்லாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த இதுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஏஇ எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கான சிலபஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி ஜியோகிராஃபி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, பிடிஎஃப்ல இருக்கு. இதை செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 10 யூனிட் இருக்கு ஜெனரல் ஸ்டடீஸ். அதுல இந்த 10வது யூனிட் தான் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. இது மட்டுமே 25 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். மிச்சம் இருக்கக்கூடிய 9 யூனிட் எல்லாமே சேர்த்து ஒரு 75 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுதான் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்து வந்து பேப்பர் 2 நம்ம டெக்னிக்கல் பேப்பர் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் பேரையும் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சப்ஜெக்ட் கோடையும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல சப்ஜெக்ட் கோட் வந்து 284. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல சிவிலுக்கு வந்து 398 அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 56ல இருந்து ஆரம்பிக்குது சிலபஸ் சரிங்களா. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா அந்த சிலபஸ் இதுல இருக்கு. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் அதையும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மெயினா சிவில் பத்தி பார்க்க போறோம். அதுக்கான சப்ஜெக்ட் கோடு நம்ம ஏற்கனவே சொன்ன சிவிலுக்கான சப்ஜெக்ட் கோடு என்னது 398 சரிங்களா. அதுக்கான சிலபஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2023ல தான் வந்து புது சிலபஸ் சொல்லியிருந்தாங்க. அதே சிலபஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையும் சொல்லியிருக்காங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி சப்ஜெக்ட் கோடும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது சரிங்களா. புதுசா இதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்களே 2023ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் இல்லை எம்சாண்ட் இந்த மாதிரி சில டாபிக்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அதே அப்படியே தான் வந்திருக்கு சரிங்களா. 2023 நடந்த ஏஇ எக்ஸாமோட பேட்டர்ன் அப்படியே அதே சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை டிட்டோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் மொத்தம் 10 யூனிட் இருக்கு. செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 10 யூனிட்ல 200 கொஸ்டின் வரும் சரிங்களா. ஒரு யூனிட்டுக்கு 20 கொஸ்டின் வந்து மினிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. மற்ற யூனிட்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கூட வரலாம். ஆனால் ஸ்டாண்டர்டாக வந்து எல்லா யூனிட்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதனால இந்த 10 யூனிட்டும் நீங்க படிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் அவங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு இதில் இருக்குது. அதை நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இங்கே பின்னாடி அனெக்சர் 4ல வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது என்னென்ன ஆதார் கார்டு இந்த மாதிரி சில ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரிலாம் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதே மாதிரி இந்த பிஃபோர் கமென்ஸ்மெண்ட், அதாவது எக்ஸாமுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோரா வந்துருங்க அப்படின்றத மாதிரி இந்த மாதிரி சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பின்னாடி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதோ பாருங்க டிஸ்கிரிப்டிவா அப்ஜெக்டிவா அப்படின்றத நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதே மாதிரி வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்றதுக்கான டவுட்டும் நிறைய பேருக்கு வரும். இது வரைக்கும் இந்த பிடிஎஃப்ல வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்றத வந்து எதுவுமே சொல்லலை. டிஎன்பிஎஸ்சியில் என்னைக்குமே வந்து இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் நெகட்டிவ் மார்க் வச்சதில்லை. இதுக்கு முன்னாடி நடந்த ஏஇ எக்ஸாம், ஜேடிஓ எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்லையும் நெகட்டிவ் மார்க் வச்சதில்லை. அப்படி வச்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இது வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ணாதனால இதில் நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது சரிங்களா. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதுல வந்து மென்ஷன் பண்ணல, அதனால நெகட்டிவ் மார்க் கிடையாது. நெக்ஸ்ட் OMR அந்த ஃபார்மட் எல்லாமே வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இதோ பாருங்க இது வந்து சிபிடி மோட்ல வந்து இருக்கும். அதாவது நம்ம டெக்னிக்கல் பேப்பர் வந்து சிபிடி மோட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து எக்ஸாம் டேட் என்ன அப்படின்றத பின்னாடி வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல வந்து டிடக்ஷன் ஆஃப் மார்க் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது இதில் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லி பின்னாடி தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம தப்பா போட்ட கொஸ்டினுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படின்னா நீங்கள் வந்து OMR வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்பராக வந்து நம்ம ஷேட் பண்ணணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ABCD கவுண்டிங் வந்து போடும்போது அதில் சில பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
தெரியாதவங்க இந்த பிடிஎஃப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து ராங்காக போட்டிருக்கீங்க, தப்பாக ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எந்த நெகட்டிவ் மார்க்கும் போகாது. சரிங்களா? ஒரு கொஸ்டின் ராங்காக ஷேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இவ்வளோதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான நோட்டிஃபிகேஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸஸ் பற்றி நம்ம TAF IAS அகாடமியில் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொண்டு போகிறோம். அதை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம TAF IAS அகாடமியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓக்கு புதுசாக ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் டாக்டர் விஸ்வேஸ்வராயா. இதை சுருக்கமாக V3 பேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங் பேப்பருக்கு தான் வந்து இந்த கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போகிறோம். டெக்னிக்கல் GS ரெண்டுத்துக்குமே வந்து இந்த கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போகிறோம். இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ ரெண்டுத்துக்குமே காமனாக வந்து இந்த பேட்ச் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? இது டோட்டலாக வந்து 130 plus classes 400 plus hours டியூரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிறோம். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரிகிற இந்த 3 நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8668029422 அப்படி இல்லைனா 6382809713 அப்படி இல்லைனா 7806942276 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேட்சுக்கான அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. சரிங்களா? இன்கேஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக அவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடலாம். சரிங்களா? வாட்ஸ்அப்ல ஜாயின் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அவங்களே டைரக்டா உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? மேலும் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ இந்த எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஆகஸ்ட் 3rd வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? TAF இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 9000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த டெலகிராம் சேனல்ல வந்து நம்ம டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்சுக்கான டீடைல்ஸ் அதே மாதிரி ஸ்பாட் டெஸ்ட் வந்து நிறைய கொடுக்குறோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் வந்து கொடுக்குறோம். இந்த டெலகிராம் சேனல்ல இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல TAF இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அந்த டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல நம்ம வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இது நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணி வரப்போற டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.